எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் விநாயக சதுர்த்தி விழா கோலாகல கொண்டாட்டம். ஆலயங்களிலும் இல்லங்களிலும் படையலிட்டு வழிபாடு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் தொலைபேசி அழைப்புகளை நிராகரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வரி விதிப்பால் அதிருப்தி அடைந்து 4 முறை தவிர்த்ததாக தகவல். ராகுல் காந்தியின் பேரணியில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்திலும் பங்கேற்கிறார். சோசியல் மீடியாக்களுக்கு கட்டுப்பாடு தேவை என உச்சநீதிமன்றம் கருத்து. மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் பாதிக்கப்படுவதால் நெறிமுறைகளை வெளியிட மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல். 2 மாநாட்டிலேயே நடிகர் விஜயின் சாயம் வெளுத்து விட்டதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். நரியின் வேஷம் கலைந்து போச்சு என பாட்டு பாடி பதிலடி. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் விநாயக சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முழுமுதற் கடவுளாக போற்றப்படும் விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி ஆலயங்களிலும் இல்லங்களிலும் மக்கள் விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, அவல், சுண்டல் உள்ளிட்ட பொருட்களை படையலிட்டு கொண்டாடினர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் தொலைபேசி அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி 4 முறை நிராகரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போரை தானே நிறுத்தியதாக கூறி வரும் டிரம்ப் இந்தியா மீது கடுமையான வரிகளை விதித்து வருகிறார். ஆனால் போரின் போது யாரும் சமரசத்திற்கு பேசவில்லை என பிரதமர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மேலும் கடும் அதிருப்தியில் டிரம்பின் தொலைபேசி அழைப்பை 4 முறை பிரதமர் நிராகரித்துள்ளார். இந்தியாவில் செமி கண்டக்டர் உற்பத்தி ஊக்குவிக்கப்படுவதாகவும் 4 தொழிற்சாலைகள் நிறுவப்பட உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜப்பானை சேர்ந்த வாகன தயாரிப்பு நிறுவனமான சுசுகி இந்தியாவில் தயாரித்த முதல் மின்சார கார் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். இதனிடையே அடுத்த 6 ஆண்டுகளில் சுசுகி நிறுவனம் இந்தியாவில் 70,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்து வரும் ராகுல் காந்தி அதற்கு ஆதரவாக பேரணி மேற்கொண்டு வருகிறார். பீகாரில் அவர் மேற்கொள்ளும் பேரணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு தனது கண்டனத்தை பதிவு செய்கிறார். 2 மாநாட்டிலேயே நடிகர் விஜயின் சாயம் வெளுத்து விட்டதாக அமைச்சர் பி.கே. சேகர் பாபு விமர்சித்துள்ளார். நரியின் வேஷம் கலைந்து போச்சு, ராஜா வேஷமும் கலைஞ்சு போச்சு என்பது போல் அனைத்து தரப்பு விமர்சனங்களும் நடிகர் விஜய் மீது பாய்ந்துள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அவர் இன்னும் 2-3 மாநாடுகள் நடத்தினாலேயே காலி பெருங்காய டப்பா போல் ஆகிவிடுவார் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் நடிகர் விஜய் பேசியது ஏற்புடையது அல்ல என OPS கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் அரசியல் நாகரீகம் கருதி பேச வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மதுரை மாநாட்டில் முதல்வரை நடிகர் விஜய் ஸ்டாலின் அங்கிள் என கூறியதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துடன் மோதல் உள்ளதாக வெளியான தகவலை அமைச்சர் KN நேரு மறுத்துள்ளார். திருச்சி பஞ்சப்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் அருகே தனக்கு 300 ஏக்கர் நிலம் இருப்பதாக EPS கூறியதையும் அவர் மறுத்துள்ளார். அப்படி நிலம் ஏதும் தனக்கு கிடையாது என்றும், இருந்தால் பொதுமக்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். கர்நாடக சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது துணை முதலமைச்சர் T.K. சிவகுமார் RSS பாடலை பாடியதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதற்கு மன்னிப்பு கேட்டுள்ள சிவகுமார், காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த தான் காங்கிரஸ்காரனாகவே இருப்பேன் என்றும் RSS-ஐ விமர்சிக்கவே அவ்வாறு பாடியதாகவும் கூறினார். மேலும் இதை வைத்து சிலர் அரசியல் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு நீண்ட காலங்களுக்கு முன்பே இந்தியாவிடம் புஷ்பக வாகனம் இருந்ததாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மகாபாரத காலகட்டத்தில் ட்ரோன்கள், ஏவுகணைகள் போன்ற மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் நம்மிடம் இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக விண்வெளிக்கு முதலில் சென்றது அனுமன்தான் என பாஜக MPயும் மத்திய அமைச்சருமான அனுராக் கூறியது சர்ச்சையானது. சோசியல் மீடியாக்களில் வெளியிடப்படும் பதிவுகளை முறைப்படுத்த உரிய வழிகாட்டுதலை வகுக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது.
சோசியல் மீடியாக்களில் பதிவுகள் வணிகமயமாகிவிட்டதால் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு வெளியிட்டதற்காக 5 யூடியூபர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கருத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட தொழில்துறைக்கு சலுகைகளை அளிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. ட்ரம்ப் விதித்துள்ள 50% வரி விதிப்பால் இந்தியாவின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வரி விதிப்பு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதால் பாதிக்கப்படுவதாக கருதப்படும் ஜவுளி, பர்னிச்சர், வேளாண் பொருட்கள், லெதர் உள்ளிட்ட துறைகளுக்கு சலுகைகளை அளிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு எப்போது பணம் கிடைக்கும் என்ற ஆவல் பிறந்துள்ளது. இது குறித்து தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் சூழலில் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் பணம் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு முன்னதாக திட்டத்திற்கு தகுதி உள்ளவர்களின் பெயர்களும் வெளியாக உள்ளது. இதுவரை 1,14,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.